இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேக்கிங் பார்த்தோன்னா, பேசிக் நாலேட்ஜ தான் கெயின் பண்ண போறோம். என் பேரு வந்து ராஜேஷ். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ டுடேஸ் அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேக்கிங்னா என்ன? யாரெல்லாம் ஹேக்கர்? டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ், தென் சைபர் செக்யூரிட்டி டீம்ல இருக்கிற டைப்ஸ் அண்ட் ரியல் வேர்ல்ட்ல எப்படி ஹேக்கிங்லாம் நடக்குது? அப்புறம் நீங்க எப்படி ஹேக்கர் ஆகலாம்னு முதற்கொண்டு சிம்பிளா, ஈஸியா சொல்லப் போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஹேக்கிங்? ஹேக்கிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம்ல இருக்கிற வீக்னஸை ஃபைண்ட் பண்ணி, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி, அதிலிருந்து ஆக்சஸை கெயின் பண்றது தான் ஹேக்கிங்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடு இருக்கு. அதோட ஜன்னல் திறந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வழியா போய் உள்ள இருக்கிற பொருளெல்லாம் திருடிட்டு வரா மாதிரி. பட் ஹேக்கிங்னாலே இல்லீகலான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதுல எத்திக்கல் ஹேக்கிங்கும் இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் பர்மிஷனோட டெஸ்ட் பண்ணி அதுல இருக்கிற பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து லீகலா நடக்கும். அவங்கள வந்து எத்திக்கல் ஹேக்கர்ஸ்னு கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஹூ இஸ் ஏ ஹேக்கர்? யாரெல்லாம் ஹேக்கர்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்சன் அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் பத்தின நாலேஜ் அண்ட் ஸ்கில் இருக்கும். அந்த நாலேஜ் அண்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணி பக்ஸை ஃபைண்ட் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் ஆர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுல யார் குட் அண்ட் பேட் ஹேக்கர்ஸ்னு எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா, பேஸ்ட் ஆன் த இன்டென்ஷன். லைக் குட் ஹேக்கர்ஸ்னா ஒரு பக்ஸை ஃபைண்ட் பண்ணாங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. லைக் பேட் ஹேக்கர்ஸ்னா அதே அந்த பக்ஸை ஃபைண்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த சிஸ்டம்க்கு டேமேஜ் ஏற்படுத்த பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ். லாஸ்டாவே பார்த்துருப்போம் குட் ஹேக்கர்ஸ் யாரு, பேட் ஹேக்கர்ஸ் யாருன்னு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற டைப்ஸை வச்சு தான் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ். இவங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட பர்மிஷனோட சிஸ்டம் ஹேக் பண்ணி அதுல இருக்கிற பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தென் பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க இன்டென்ஷன் இல்லீகலா இருக்கும். அவங்க ஸ்கில்லை யூஸ் பண்ணி கம்பெனிஸ்ல இருக்கிற மணி அண்ட் டேட்டாவை ஸ்டீல் பண்ணுவாங்க. தென் கிரே அட்டாக்கர்ஸ். இவங்க வித்தவுட் பர்மிஷனோட ஆக்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா பேடாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெப்சைட் இருக்கு, அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு பர்மிஷன் இருக்காது. ஆனால் அவங்க ஃபைண்ட் பண்ண பக்கை அந்த கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரே அட்டாக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் கிட்டிஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ். லைக் ஒரு டூல்ஸ் இருக்கும், பட் அது ஒருத்தவங்க கிரியேட் பண்ணதா இருக்கும். அந்த டூல்ஸை பற்றின டீப் நாலேஜ் கூட இவங்களுக்கு இருக்காது. அதை யூஸ் பண்ணி இவங்க ஹேக் பண்ணுவாங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபன்னுக்காக தான் ஹேக் பண்ணுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா ஹேக்டிவிசிட்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ஆர் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக ஹேக் பண்ணுவாங்க. லைக் ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோட இன்ஃபர்மேஷன்லாம் லீக் பண்ணுவாங்க. அவங்கள தான் ஹேக்டிவிசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்பான்சர்ட். இவங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்காக ஹேக் பண்ணுவாங்க. லைக் அதர் கண்ட்ரிஸோட இன்ஃபர்மேஷனை, சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை ஹேக் பண்ணுவாங்க. ஹேக் பண்ணி லீக் பண்ணுவாங்க இந்த கவர்மெண்ட்காக. ஆர் ஸ்பை பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஹேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் டீம்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரெட் டீம், செகண்ட் வந்து ப்ளூ டீம், தேர்ட் வந்து பர்பிள் டீம். இந்த ரெட் டீம்ல இருக்கிறவங்களாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஹேக்கர்ஸ். அவங்க வந்து வேரியிங் பேக்ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க. அவங்களாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷனோட கேப்பபிலிட்டிஸை டெஸ்ட் பண்ணுவாங்க. லைக் அவங்க கோல் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனால ஒரு ரியல் வேர்ல்ட் அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ண முடியுதான்றது தான். தென் ப்ளூ டீம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் இருக்கிற சிஸ்டம்ஸ் அண்ட் டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. லைக் இவங்க கோல் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்ட் அட்டாக்ஸை டிடெக்ட் பண்ணி அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறது தான். தென் பர்பிள் டீம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன ரெட் டீம் ப்ளஸ் ப்ளூ டீம், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவ் ஹேக்கிங் ஹேப்பன்ஸ். ரியல் வேர்ல்டில் எப்படிலாம் ஆக்ட் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் ஆக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங். இது வந்து பார்த்தீங்கன்னா பீப்புளை ட்ரிக் பண்ணி அவங்க மூலியமாகவே அவங்க சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ண வைக்கிறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் ஒரு செப்பரேட்டாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆர்சிபி ஸ்கேம்னு ஒன்று நடந்துட்டு இருந்தது. அது வந்து லைக் உங்கள் ஃபோன் நம்பர் அண்டு ஓடிபியை போட்டால் போதும், உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகிடும் அப்படின்னு ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருந்தது. அது வந்து நான் ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டு வச்சுருக்கேன். ப்ராக்டிக்கலாக நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை போடுறது மூலயமா
என்ன ஹேக்கர்ஸ் கெட் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி சொல்லிக் குடுத்த டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் டீம் இன் சைபர் செக்யூரிட்டி அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட நான் ஒரு ஷார்ட் வீடியோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன். செப்பரேட்டா ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்க அது உள்ள போய் பார்த்து கூட இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அத பத்தி இன்னும் டீட்டெயில்டா. தென் பார்த்தீங்கன்னா, மால்வேர். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஹேக்கர்ஸ் வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் சாஃப்ட்வேர் ஆர் ஃபைல்ஸ உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து அத ஓப்பன் பண்ணி ஆர் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, ஹேக்கர் வந்து உங்க டிவைஸ கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் அட்டாக்ஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட பாஸ்வேர்ட் வந்து வீக்கா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது மூலியமா ஹேக்கர் என்டர் ஆகி, அதுல இருக்கிற டிவைஸோட டேட்டாஸ இன்டர்செப்ட் பண்ணி ஹேக் பண்ணிடுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா, சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக். இது வந்து பார்த்தீங்கன்னா, பீப்பிள்ஸ மேனிபுலேட் பண்ணி, அது மூலியமா இன்ஃபர்மேஷன கெட் பண்றது. லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரலாம். நான் வந்து பேங்க்லேருந்து கால் பண்றேன். இந்த மாரி உங்க அக்கவுண்ட் வந்து பிளாக் ஆயிடுச்சு. அத வந்து அன்பிளாக் பண்ணணும்னா, உங்க அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன சொல்லுங்க. ஆர் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அத சொல்லுங்க. அப்படின்னு சொல்லி உங்க இன்ஃபர்மேஷன கெட் பண்ணி ஹேக் பண்ணுவாங்க. இத வந்து சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹவ் டு பிகம் அ ஹேக்கர். நெறைய பேருக்கு ஹேக்கர் ஆகணும்னு ஆசையா இருக்கும். பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து டாபிக் பார்த்தீங்கன்னா, ஹவ் டு பிகம் அ ஹேக்கர்ன்னு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் இருக்கும். லைக் ஒரு பிகினரா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? என்னலாம் லேர்ன் பண்ணணும்? தென் என்ன ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் படிக்கணும்? தென் ஹேக்கிங்கை எங்க பிராக்டிகலா பிராக்டிஸ் பண்ணலாம்? அப்படின்னு முதற்கொண்டு தென் என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு ஃபுல்லா கிளியரா சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ முடிச்ச உடனே அது கூட போய் பார்த்து இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இதை பத்தி. ஓகே, நம்ம இப்போ கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஹேக்கிங்னா என்ன, யாரெல்லாம் ஹேக்கர், டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ், சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிற டீம்ஸ் அண்டு ரியல் வேர்ல்டு ஹேக்கிங்லாம் எப்படி நடக்குதுன்னு முதற்கொண்டு பார்த்துட்டோம். தென் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. இன்னும் மோர் ஸ்பெசிஃபிக் டாபிக் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.